ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமும் காலையில் உடற்பயிற்சியை எப்படி செய்கிறதன் மூலிமா உங்களோட உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. வாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தினமும் காலையில் சாலைகள்லையும் தெருக்கள்லையும் நிறைய பேர் நடந்து போகிறத நாம் கவனிச்சிருப்போம். சிலர் ஜிம்முக்கு போகக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டுருப்பாங்க, சிலர் கிரிக்கெட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபுட்பால் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி போட்டு போயிட்டுருப்பாங்க. வயசானவங்க கூட காலையில் வாக்கிங் போகிறதுல நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க முடியும். பலர் காலை வேலையை உடற்பயிற்சி செய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. பொதுவாக பலர் காலையில் நடைப்பயிற்சி செய்கிறது தான் ஆரோக்கியம்னு நினச்சிருக்காங்க. அன்றைக்கி அவங்க செய்யக்கூடிய முதல் காரியமும் அதுதான். தினமும் காலையில் வழக்கமான உடற்பயிற்சி செய்கிறாங்க. இது ரொம்பவே ஆரோக்கியமானது. நம்மளோட முன்னோர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து உடல் ரீதியாக சவாலான சில உடற்பயிற்சிகளை செய்கிறாங்க. யோகான்றது வேதங்கள்லேயும் புராணங்கள்லேயும் காலை உடற்பயிற்சின்னு குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அதனால் காலை வேளையில் உடற்பயிற்சி செய்தால் நம்மளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்மளோட உடல் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. காலை உடற்பயிற்சியின் போது ஒரு முக்கியமான நன்மை என்னென்னா, நம்மளோட உடலை புத்துணர்ச்சியாக வச்சுருக்க உதவுது. காலை உடற்பயிற்சின்றது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி கூட, அப்புறம் டான்ஸு, யோகா எதுவாக வேணாலும் இருக்கலாம். காலையில் உடற்பயிற்சி செய்கிறதுன்றது உங்களோட உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரித்து நாள் முழுக்க உங்களை ரொம்பவே ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வச்சுருக்க உதவுது. காலை பயிற்சிகள் உங்களை விழிப்போடவும் புத்துணர்ச்சியோடும் வச்சுருக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்களை தூண்டுது. அதன் பிறகு நீங்கள் சோர்வாகவோ இல்லை தூக்கமாகவோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. காலை உடற்பயிற்சி உங்களோட சருமத்தையும் முகத்தையும் கூட நல்லா அழகாக புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கு. ரெண்டாவதாக ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். காலை உடற்பயிற்சி நம்மளோட உடலை ஒழுங்குபடுத்துது. உடலோட செயல்பாடு அதுக்கப்புறம் வழக்கமான முறையில் செயல்பட உதவுது. ஒவ்வொரு நாளும் வழக்கமான உடற்பயிற்சி செய்கிறதன் மூலிமா உங்களோட உடல் ஒரு பழக்கமாக மாறினதோட நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் ஒரு நாளையும் இருக்க மாட்டீங்க. மேலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட மூளையோட பழக்கமும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். காலையில் உடற்பயிற்சி செய்கிறது, இரவில் தூங்குறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக உணவு முறை. காலையில் தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறவங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். காலை உடற்பயிற்சி நன்மை என்னென்னா, உணவு உட்கொள்ளலை ஒழுங்குபடுத்துது. மேலும் காலையில் உடற்பயிற்சி செய்கிறவங்க ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்துருவாங்க. சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாகி உடலோட செயல்பாடுகள் நல்லா சரியாக செயல்படும். நீங்கள் அஜீரணம் அதுக்கப்புறம் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுறீங்கன்னா காலை உடற்பயிற்சிகள் சிறந்த வழிப்பா. அடுத்ததாக பிளானிங். நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்ய தொடங்கினதுக்கப்புறமா உங்களோட டெய்லி ஒரு அட்டவணையை உருவாக்கிக்கோங்க. காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கு நேரம் இல்லைனாலும் வேறு எந்த நேரத்தையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். எல்லாருக்குமே பிஸியான ஷெட்யூல் தான் இருக்கும் டெய்லி. மேலும் உடற்பயிற்சிக்கான நேரத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் காலை நேரம் தான் பலருக்கும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு சிறந்த நேரம். அதனால் காலையில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். கடைசியாக அதுக்கான பலன்கள் என்னன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்கிறது எல்லாருக்குமே நிறைய நன்மைகளை கொடுக்கும். மேலும் காலை உணவுக்கு அப்புறமா உடற்பயிற்சி செய்கிறத விட காலை உணவுக்கு முன்னாடி பயிற்சிகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் ரொம்ப பயனையும் கொடுக்கும். அதிகாலையில் உடற்பயிற்சி செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை சூரிய ஒளியில் பிற்பகல் சூரிய ஒளியை விட அதிகமான விட்டமின்கள் இருக்குது. அதனால் காலை உடற்பயிற்சிகள் நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.